ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர், ஆய்வாளர் மதிப்புக்குரிய கிஷோர் கே சாமி நம்ம நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். எப்பொழுது சந்திச்சு இருக்கணும், உங்களுடைய நெருக்கடி நேரம் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது, இன்றைக்கி தான் சந்திக்கிறோம். தொடர்ந்து ரொம்ப பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்கிறீங்க திமுகவை. பார்க்குற துண்டெல்லாம் போட்டுட்டு அந்த கட்சி துண்டே போட்டு ரொம்ப கலாய்க்கிறீங்க. ஆனால் நாங்கள் சாதாரணமாக பேசி போடுறோம், அதை ரிப்போர்ட் அடித்து தூக்குறாங்க. உங்ககிட்ட வர்றதுக்கு என்ன இன்னும் மோசமாக கலாய்ப்பிங்கிற பயமோ? ஏன் அந்த மாதிரி ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று என்னன்னா, இவனை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, இதுக்கு மேலே இவன் என்னெல்லாம் பண்ணுறது அப்படின்னு நினச்சிருக்கலாம். சரி. ரெண்டாவது, நான் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை விட அதிகமான தாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு கூடுதல் கவனம் வந்து உங்களுடைய வீடியோக்கள் மேலே வச்சிருக்கலாம். ரெண்டு தான் இருக்கு. அதான் புரியல. தொடர்ச்சியாக 4 கண்டென்ட்னு சொல்லுவாங்களே, 4 இது வந்து மொத்தமாக ரிப்போர்ட் அடித்து தூக்கிட்டாங்க. நான் பார்த்துட்டு இந்த பக்கம் பார்க்குறேன், வயிறு எனக்கு வலிக்க சிரிப்பாக இருக்குது. மானப்பங்கு எடுக்கிற மாதிரி அவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. ஏன் இதெல்லாம் நல்லா ஓடிட்டு இருக்குது, அது ஒரு என்ன யதார்த்தமாக வர்றது தானே. நம்ம 4 வார்த்தை நல்லா தான் பேசுகிறோம், அதுக்கு ஏன் அப்படி பண்ணான்னு தெரியலையேன்னு. இருக்கட்டும், இன்னும் நல்லா நிறைய நீங்கள் உங்களுடைய அந்த இது தொடரட்டும். மக்களுக்கு ரொம்ப அவசியம், தேவையாக இருக்குது இந்த காலகட்டத்தில். அது ஒரு சட்டையராக தான் நல்லா வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக. ஆமாம். இப்போ ஒரு அரசியல் நிகழ்வுகளை பேசுகிறோம். திமுக தொடர்ச்சியான அந்த அறிக்கைகள் பார்த்தா, யூடியூப்பை பார்த்த உடனே பார்த்தா, ஒரு அம்மா வந்துட்டு இந்த நான் முதல்வன் திட்டம் உடனே அறிவிக்குது. தம்பி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது, எனக்கு காலேஜ்லேருந்து அப்ளிகேஷன் ஃபுல் பண்ணி போட்டாங்க, 1000 ரூபா வருது, நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், வாரத்தில் 2 நாள் டீ கடையெல்லாம் வேலை செஞ்சேன், இப்போ இல்லை, அது நான் வந்து படிக்க வச்சுட்டாருன்னு. அப்படியே கட் பண்ணிங்கன்னா அந்த தம்பியோட அம்மா வந்து, நான் கவர்மெண்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தினக்கூலி வேலை செய்ய ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறேன், வேலைக்கு போனால் தான் காசு 350 ரூபா, இல்லைன்னா இல்லை அப்படின்னு. இங்கே கேள்வி என்ன வருதுன்னா, நீ ஏன் இந்த வேலையை உறுதி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஏன் 1000 ரூபா, நீ ஏன் இந்த விளம்பரம் போடணும்? இப்படி ஒரு விளம்பரத்துலேயும் கேள்வி இருக்குது. திமுகவுடைய இந்த தேர்தல் விளம்பரத்தை மொத்தமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இந்த ஒரு உதாரணத்தை சொல்றீங்க இல்லையா, நான் இன்னொரு உதாரணம் இல்லை, என்னை விட நீங்கள் நிறைய கவனிச்சிருக்கலாம், சொல்ல அதுதான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். தென் தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. உண்மையிலேயே எல்லாருமே வந்து கொலை நடுங்கக்கூடிய ஒரு சம்பவம். என்னன்னா, அந்த ஒரு ஒரு மாணவி, சிறுமி, 12 வயது இருக்கும்னு நினைக்கிறேன், 12 வயது 14 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இயற்கை உபாதை கழிப்பதற்காக அவங்க வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு புதர்கிட்ட போயிருக்காங்க. அங்கே சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற அந்த தகவல் வந்து அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னாக்க போய் கதறாங்க. எங்கே போய் கதறாங்க? போலீஸ் ஸ்டேஷனில் போய் என் பொண்ணை காணோம். அங்கே சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, அந்த பெற்றோரிடம் யாரையாவது இழுத்துன்னு ஓடிருப்பான் அப்படின்னு. இதெல்லாம் திரைப்படங்களை நம்ம பார்த்துருப்போம். திரைப்படங்களில் ஒரு குரூரமாக ஒரு வில்லனை காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான டைலாக்லாம் வைப்பாங்கன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இங்கே ஒரு பெண் அதிகாரியே இப்படி சொல்கிறார் அப்படின்றத வந்து குற்றச்சாட்டாக வந்து அவங்க தரப்பில் வைக்கிறாங்க அப்படின்போது ரொம்ப பகீரகமாக தான் இருக்குது. ஒன்று அது அப்படியே அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு குற்றச்சாட்டு வருது. அது என்ன அப்படின்னா, ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கழிப்பறைகள் அதை சுத்தம் செய்வது, அது மட்டும் இல்லாமல் புதிய கழிப்பறைகள் கட்டுவது அப்படின்ற பேரில் ஒரே ஆண்டில் மட்டும் 800 கோடி ரூபாய்க்கு கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் கழிவறை இல்லை அப்படின்றதுனால ஒரு உயிர் போகுது, ஒரு பக்கம் கழிவறையை காரணம் காண்பித்து பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறையை காரணம் காண்பித்து இல்லாத கழிவறையை இருப்பது போல கணக்கு காண்பித்து சுத்தம் செய்தது போல காண்பித்து 800 கோடி ரூபாய் ஒரே ஆண்டில் அடிச்சுட்டு போகிறான். இந்த 800 கோடி ரூபாய் இருந்தால் எத்தனை கழிவறைகள் கட்டியிருக்கலாம்னு பாரு. 800 கோடி ஒரே ஆண்டுக்காக மட்டும் ஒரே ஆண்டுல இந்த அரசு செலவு. ஆமா, ஒரே ஆண்டு. அதுவும் எங்க? தமிழ்நாடு முழுக்க இல்ல, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல மட்டும். நீங்க யோசிச்சுக்கோ, எத்தனை கோடி வெள்ளி தொடப்பத்தால பெருக்கி இருப்பாங்களோ வாங்கி, அது எனக்கு புரியல. சரியா? இப்ப என்னன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. அதுல இங்க சமூக நீதிக்கு பேர் போன தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. இந்த பெண் ஏன் வந்து அங்க ஏன் கழிவறை இல்லை, அவங்களுக்கு ஏன் அந்த போதுமான வசதிகள் இல்லை அப்படின்னா, அவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா தள்ளி வைக்கப்பட்டிருக்காங்க. ஏன் தள்ளி வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க சாதி கலப்பு திருமணம் செய்திருக்கிறார்கள் அப்படின்றதுனால அவங்க தள்ளி வைக்கப்பட்டிருக்காங்க. இப்படியான ஒரு சூழல்ல அந்த பெண், இதை நீங்க பார்த்தீங்கன்னாக்க திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நபர் பிரஸ் மீட்ல உட்கார்ந்து, திமுக நபர்கள் உட்கார்ந்துருக்காங்க,
அவங்கள வச்சுக்கிட்டே அந்த பொண்ணு ஏன் புதருக்குள்ளே போகணும்? ஏன்னா பைத்தியகாரத்தனமாக இருக்குது கேள்வி. அவங்களுக்கு இயற்கை உபாதைகள்லாம் அங்கே தான் போய் ஆகணும். அவங்க என்ன சீம கருவேல அவங்க என்ன ஏதாவது பச்சையாக சொல்கிறேனே, அவங்க என்ன காமலிகள் லீலைகள் ஈடுபடுறதுக்காக போனாங்களா? இல்லை கஞ்சா கடத்த போனாங்களா மாதிரி? இந்த மாதிரி எதுவுமே இல்லை. உண்மையாக வேற வழி இல்லாமல் அவங்க அங்கே போகிறாங்க. அப்படின்னும் பொழுது நம்ம தலை குனிய வேண்டிய ஒரு சூழல். நான் வந்து அரசாங்கத்தை மட்டும் சொல்லலை, ஒட்டுமொத்த சமூகமே தலை குனிய வேண்டிய ஒரு சூழல். அதை கூட ஏன் அந்த புதருக்குள்ளே போகணும்னு கேட்குறது வந்து என்ன மாதிரியான ஒரு ஒரு மனப்பான்மை? இதை நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுறீங்க. மீடியா அங்கே என்ன பண்ணியிருக்கணும்? உண்மையாக மீடியாவாக இருந்தால் இதை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம், நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோன்னு அந்த ப்ரெஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கும்போதே அவங்க வெளிநடப்பு செஞ்சுருக்கணும். கேள்வி சரி கிடையாது, இது தப்பானது, தவறான ஒரு ஒரு வாதம். இது எப்படி இந்த வாதத்தை ஏற்றுப்பீங்க? ஏன் இந்த மீடியாக்கள் இருக்கவங்களுக்கு வந்து அக்கா தங்கிங்க இல்லையா? இப்படித்தான் அவங்க வந்து பேசினாங்கன்னா இப்படிதான் ஏற்றுப்பாங்களா இவங்க? அயோக்கியத்தனம் இல்லை இது. அப்போ அதுக்கப்புறம் அவர் வந்து வருத்தம் தெரிவித்தார், மன்னிப்பு கேட்டார்ன்றதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. ஆனா இந்த மனப்பான்மையில தான் எல்லாமே இருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. சரியா? இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு விடை இதுதான். ஒரு பக்கம் ஒருத்தருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அல்லது தனிப்பட்ட இச்சைகளுக்காக, பொழுதுபோக்கு அப்படின்றதுக்காக 150 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி கார் ரேஸ் விடலாம். எங்க இதுல இல்ல நிறைய பேர் நீங்க பேசும்போது மற்ற இடத்துல நாளே நாள் தனிப்பட்ட ஒருவருக்காக நீங்க அது யாரதான் சொல்றீங்க? உதவாநிதி தான் சொல்றேன். இல்ல அவரு கரெக்டுங்க. யாருக்காக அதை செய்தாரு? யாருக்காக செஞ்சாரு? அது பேசுறியா? ஏதோ ஒரு நபருக்காக செஞ்சாருன்னு வைங்க, இல்ல அவருக்கே பிடித்து செஞ்சாருன்னு கூட வைங்க. 4 நாள் கூத்து, 2 நாள் கார் ரேஸ், 4 நாள் கூத்து, இதுக்கு 150 கோடி ரூபாய். நீங்க அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. அம்பத்தூர் பக்கத்துல ஒரு இளைஞன் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வரான் பைக்ல. மூடப்படாத ஒரு பள்ளம், அந்த பைக் இறங்கி ஏறுது, அப்படியே அவங்க கீழே விடுறாங்க, லாரி வந்து ஏறுது. அந்த பையனுடைய கண் முன்னாடியே அந்த அம்மா இறந்து போறாங்க. இதுவும் இதே சென்னையில தான் நடக்குது. இல்ல இப்ப இதுக்கு ஒரு பக்கம் 4 நாள் கூத்துக்கு 150 கோடி 200 கோடி ரூபாய், ஒரு பக்கம் ரோட நீ பள்ளத்தை சரி பண்ணலன்றதுனால ஒரு உயிரே போச்சு. அப்போ நீங்க இதையெல்லாம் எப்படி பொறுத்து, நான் வந்து கம்யூனிஸ்ட் மாதிரி நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க. பொது உடைமை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எல்லாம் சமவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா வீம்புக்கு நீங்க செலவு பண்றீங்கல்ல, இந்த செலவுல ஒரே ஒரு சதவீதம் அல்லது ஒரு 10% நீங்க வந்து கொண்டு போய் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி சேதங்கள், இந்த மாதிரி விபத்துக்கள், இந்த மாதிரி கொலைகள், இந்த மாதிரி படுகொலைகள் இதெல்லாம் இல்லாம தவிர்க்கலாம்ல. தவிர்த்திருக்கலாம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, கிஷோர் கே சாமிக்கு வந்து திமுக மீது ஒரு அதீத வெறுப்பு விமர்சனம். ஆமா, அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இல்லை நீங்கள் அதனால தான் வந்து இப்போ இந்தியாவிலே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான். நான் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் சிரிக்கக்கூடாதுங்க. இந்தியாவிலேயே அதிகம் பாதுகாப்பு பெண்களுக்கு தான். அங்க ஒண்ணும் அப்படி நடந்தது மிகைப்படுத்துகிறார்கள் நீங்க உங்களை போன்றவர்கள். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்றாரு. நான் இதை இன்னும் இதுவா விரிவா சொல்றேன் உங்களுக்கு. சேகர்பாபு சொல்றாரு, தமிழ்நாட்டுல நள்ளிரவு 12 மணிக்கு கூட பெண்கள் முழு நகைகளை எல்லாம் அணிந்து கொண்டு துணிச்சலாக நடந்து செல்லலாம்ட்டு. ஆமா, நடந்து செல்லலாம், நான் ஒத்துக்கிறேன். சேகர்பாபுவோடைய அந்த கூற்றை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஏன்னா திருடெல்லாம் போய் தூங்கி இருப்பான். அவன் தான் பட்டப்பகல்லே கொள்ளையடிச்சிட்டு போலான்னு இருக்கு. அவன் நள்ளிரவு வரைக்கும் காத்திருக்கணும். பகல்ல வேலை செய்ய நைட்ல அவன் எதுக்கு? அவன் தூங்கி இருப்பான். கண்டிப்பா நள்ளிரவுல வேணா பெண்கள் நடந்து போகலாம், பட்டப்பகல் நடந்து போக முடியுமா? இது பேசிக்கொண்டு சேகர்பாபு இந்த பிரஸ் மீட்டை கொடுத்து கொண்டிருந்த அதே தருணம் பார்த்தீங்கன்னாக்க சென்னையில தாம்பரம் கிட்ட நினைக்கிறேன், ஒரு அப்பார்ட்மெண்ட், பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு, அதுக்கு வெளியில போட்டு அடிச்சு கல்லால் அடிச்சு கொள்றான். ஒருத்தனை அடிச்சு சுற்றி நின்று 4 பேர் நின்று அடிச்சு கொள்றானுங்க. வேடிக்கை பார்க்குறாங்க எல்லாரும். ஒரு கார் அப்போ தான் உள்ளே வருது. அவங்க முதல்ல காரை உள்ளே கொண்டு போய் பார்க் பண்ணி நம்ம தப்பிக்கணும்னு பார்க்குறான் காரில் இருக்கிறான். இதுவும் இங்கே தான் நடக்குது. சரியா? இப்போ நீங்கள் இதெல்லாம் எப்படி நீங்கள் பொருத்தி பார்ப்பீங்க? இதே இந்த உதவாநிதியுடைய அவனுடைய அந்த சேப்பாக்கம், அவனுடைய கான்ஸ்டுவன்சி இல்லையா, அவன் தொகுதி, அவனுடைய எம்எல்ஏ அலுவலகம் இருக்கு பாருங்க. இந்த அலுவலகத்திலிருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில் ஒரு வீடு. வந்து ஒரு அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. அந்த அம்மா வந்து அவங்க பீச்சில் வந்து சுண்டல் விற்று பையனை படிக்க வைக்கிறாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னாக்க போலீஸ் ட்ரைனிங்கில்
முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ம் போலீஸில் சேரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்கக்கூடிய போதை கலாச்சாரம் இருக்குது அப்படின்றத அவன் தட்டி கேட்குறான். தட்டி கேட்குறான்றதுனால அவன் வீட்டிலேருந்து வெளியில் கூப்பிட்டு ம் அவன் வீட்டுக்கிட்டேயே வெட்டி சாய்க்கிறாங்க. ம் இது எங்கே நடக்குது? துணை முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து 200 மீட்டர் தொலைவில் நடக்குது. ம் ஆனால் இந்தியாவிலே ரொம்ப அமைதி பூங்கா தமிழ்நாடு நீங்க சொல்லுங்க. தான் சொல்கிறாங்க. 3 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்தவன் திமுக காரன். ம் சரியா? இதை சரி எல்லாத்துக்கும் நீங்கள் திமுகவை குறை சொல்வீங்களா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். எனக்கு திமுக பிடிக்காது. ம் பட் நம்ம அதோட ரெக்கார்டை எடுத்து பார்ப்போம். ம் என்ன அங்கே நடந்திருக்கு அப்படின்னா, கிருஷ்ணகிரியில் நடந்தது இந்த சம்பவம் என்னன்னா, அந்த குழந்தை வந்து கொலை செய்யப்பட்டு ம் அது இறந்துடுச்சு. ம் அதை வந்து போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போகிறாங்க. அவங்க அப்பா வந்து சந்தேகத்தை கிளப்புறாருன்றதுனால போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போகிறாங்க. ம் கொண்டு போகும் பொழுது இந்த நபர் ம் இவன் மேலே குற்றம் இல்லை அப்படின்றத காமிக்கணுன்றதுக்காக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஊழல் நடக்குது. ம் இந்த குழந்தை சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. அந்த போஸ்ட்மார்ட்டமில் ஊழல் நடக்குது. ம் இப்போ அதை வந்து வெளியில் கொண்டு வந்து ம் பேசுவதற்கு 75 நாட்கள் பிடிக்கிறது. ம் இப்போ இந்த 75 நாட்கள் ஏன் இந்த தாமதம்? ம் ஏன் இந்த போஸ்ட்மார்ட்டமில் மாத்திர அளவுக்கு இங்கே துணிச்சல் வந்தது? ம் அங்கே அவனுடைய காம உணர்வு மட்டும் இல்லை, அவனுடைய கொடூர உணர்வு மட்டும் இல்லை, அங்கே அதிகார திமிரும் அதில் பின்னால் இருக்குன்றதை நான் பார்க்குறேன். ம் அது இல்லைன்னா இது நடக்காது இல்லை. ம் அதிகார திமிரு எல்லா தளத்துலையும் இருக்குமே, திமுக தரப்புல மட்டும்தான் இருக்குதான்ற கேள்வி. இவன் திமுக காரன் தானே, ம் ஆளுங்கட்சி திமுக தானே. திமுக காரர்கள் எது செய்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. மாட்டோம் தானே. இப்போ நீங்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை பற்றி நீங்கள் நிறைய பேசிட்டீங்க. நான் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய அந்த காம்பவுண்டுக்குள்ள இந்த கார் எப்படி உள்ள வந்தது அப்படின்னா, திமுக கொடி பொருத்தப்பட்டதுனால அது அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ம் ம் அந்த ஞானசேகரன் என்பவன் அதில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அதுக்கப்புறம் காவல்துறை வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேற சில வழக்குகளை பதிவு பண்ணுறாங்க அவன் மேலே. ம் அந்த வழக்குகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே அந்த பகுதியில் நடந்த வழிப்பறி, ம் ஏற்கனவே அந்த பகுதிகளில் நடந்த வீடு புகுந்து கொள்ளை, ம் இதெல்லாம் அவன் தான் செய்திருக்கிறான் அப்படின்ட்டு. அப்போ அவன் எப்படி செய்திருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவன் ஒரு தார் வெஹிக்கிள் வச்சிருக்கான். அந்த தார் அப்படின்ற அந்த வாகனத்தை கார். பார்த்தீங்கன்னாக்கா திமுக கொடி பொருத்தப்பட்டிருக்கு. அதனால அவன் சுதந்திரமா வளம் வந்திருக்கான். யாரும் கேள்வி கேட்கல. இப்போ லேட் நைட் ஒரு கார் அது போகுது. மட்டும் இல்லாம திமுக விஐபிகள் கூட அவன் தொடர்ச்சியா இருக்கிறான், உட்கார்ந்து யாருங்க சார்னு சாப்பிடுறான். சொல்லிட்டோமே. பல சார்கள் வீட்டுக்கே போயிருக்கான், பல சார்கள் அவன் வீட்டுக்கு வந்திருக்காங்க, பல சார்களோட வீட்டுக்கு அவன் போயிருக்கான், அங்கேயே வந்து சாப்பிட்றான். இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. இப்போ நீங்க ஒரு 11 மணிக்கோ 12 மணிக்கோ என்னோட ஸ்டூடியோலேருந்து லேட் நைட் நான் கிளம்புறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அங்கிருந்து என்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னா கூட 2 இடத்துல போலீஸ் நிறுத்துவாங்க. எங்கேருந்து வரீங்க என்னன்னு கேட்பாங்க. அடிக்கடி வரோன்னு தெரிஞ்சு அதே பெட்ரோல் இருந்தாங்கன்னா விட்டுருவாங்க. சரியா? அந்த மாதிரி தான் இங்கே வந்து கண்காணிப்பு இருக்குது அப்படின்னும் எப்படி அந்த கண்காணிப்பிலிருந்து தப்பித்து இவன் இத்தனை வீடுகளில் கொள்ளையடித்தான். அங்கே நடந்த பல வழக்குகளில் இவன் பேரை இணைக்கிறாங்க. எப்படி செஞ்சான்? அப்போ திமுக கொடி பொருத்தப்பட்ட கார் அப்படின்றதுனால அது அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். இதே காலகட்டத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு 12 வயது சிறுமி அவங்க வீட்டில், இத்தனைக்கும் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு அட்வொகேட் திமுக, அவன் மேலே குற்றச்சாட்டு போக்சோவில் அவன் கைது செய்யப்படுறான். என்னன்னா 1.5 ஆண்டுகளாக அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவன் உறவுக்கார சிறுமியே அவன் வந்து சீரழித்து வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இது நடந்திருக்கின்ற அதே சமயத்தில் இன்னொரு ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்டர் ஒருத்தன் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ல இருக்கிறவன் அவன் கைது செய்யப்படுறான், 17 வயது சிறுமி அப்படின்ட்டு. அப்போ 3 வயது சிறுமியிலிருந்து 66 வயது கிழவி வரைக்கும் யாரையும் விட மாட்டீங்க நீங்க. திமுக கேட்குறீங்க? ஆமா, அவங்களதான் முக்கியமாக நான் கேட்குறேன். ஏன்னா இது வந்து பாலியல் குற்றங்கள் எல்லா கட்சியில இருக்கவங்களையும் இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கான்னா இருக்கலாம், எல்லா தரப்புலையும் இந்த குற்றச்சாட்டுகள் இருக்குன்னா இருக்கலாம். ஆனால் அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை என்பது பாய்ச்சுவதற்கு தயக்கம் இருப்பதில்லை. இவர்கள் மீது நடவடிக்கை என்பதில் தயக்கம் வருகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்துச்சு? இப்போ அந்த விஷயத்தை ஒட்டி கேள்வி கேட்கணும். ஒரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி ஆளுங்கட்சி தரப்பு முதலமைச்சர்லேருந்து சேகர் பாபு வரைக்கும் இந்தியாவிலேயே அதிகமாக பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்றாங்க. அவர்கள் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கலாம். அப்படிங்களா? அவர்கள் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கலாம். துர்கா ஸ்டாலினுடைய புடவை வந்து அந்த காருடைய அந்த இதுல சிக்கிற போகுது அப்படின்னு நினைச்சு இவர் அமைச்சர், சிட்டிங் அமைச்சர், இவர் ஓடி போய் அந்த புடவை இப்படி எடுத்து விடுறாரு. சரியா? அவ்வளவு அக்கறை முதலமைச்சரோட வீட்டு பெண்கள் மேல உங்களுக்கு இருக்குல்ல, ஏன் எங்கள் வீட்டு பெண்கள் மீது உங்களுக்கு இருக்காதா?
ஏன் எங்கள் சரியான வீட்டு கேள்வி. பெண்கள் எல்லாம் சிக்கி சின்னாபின்னம் ஆகணுமா? ம். உங்களுடைய முதலமைச்சருடைய மனைவி என்றால் அவருடைய புடவை அந்த பக்கம் அப்படி லேசா அந்த அந்த கதவு கிட்ட போயிடக்கூடாதுன்னு கூட நீங்க அவ்வளோ அக்கறை காட்டுறீங்களே. நியாயமான அக்கறைனே வச்சுப்போம். ம். ஏன் அதுல ஒரு 1% நீங்க காட்ட மாட்டீங்களா எங்கள் வீட்டு பெண்கள் மீது? ம். நாங்கள் தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டு எப்படி பெண்களுக்கு ரொம்ப பாதுகாக்கிறீங்க? என்ன பாதுகாப்பா பாதுகாக்கிறீங்க நீங்க? ம். நான் தான் சொன்னேன் 3 வயசு குழந்தையில இருந்து 66 வயது கிழவி வரைக்கும் யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. இது எல்லாமே ஒரே மாவட்டத்தில் நடக்குதுங்க. கிருஷ்ணகிரியிலே சொல்றேன் நான் 66 வயது மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் செய்வதற்கு முயற்சி செய்த 3 வாலிபர்கள் கைது. ம். ம். அதே கிருஷ்ணகிரியில தான் 3 வயது சிறுமி ம். சீரழித்த நபரும் கைது. நீங்க யோசிச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து என்னென்னா பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் இதுதான் அப்படின்னு சொல்ல வராங்க. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைக்கு பிறகு அரசு ஒரு முடிவு எடுக்கிறது. பெண்கள் பேராசிரியர்கள் கொண்ட ஒரு கமிட்டி வந்து அது என்ன ஒரு கமிட்டி சொன்னாங்க. அந்த கமிட்டி வந்து இந்த பெண்களுக்கான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மனவிட்டு அவங்க கிட்ட எதுவாக இருந்தாலும் மறைக்காம சொல்லும்போது உடனடியாக விசாக கமிட்டின்னு ஒன்று இருக்கு. அதான் அதை விசா கமிட்டின்னு போட்டு ஒரு நடவடிக்கைக்காக யாரும் தயக்கம் இல்லாமல் சொல்வதற்காக பெண்கள் பேராசிரியர்கள் அதில் இருக்கணும் ஒன்று மற்றவங்க இருக்கணும் போட்டிருந்தாங்க. சரிங்க சார், யாரும் சொல்லுங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா போட்ட பிறகும் கூட இந்த ஆட்சியில் அதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானவேல் பாபுன்னு நினைக்கிற ஒரு பேராசிரியர் திரும்பவும் 4 மாணவிகள் புகார் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எப்படி இந்த விசா கமிட்டின்னு ஒன்று போட்ட பிறகும் கூட இது எப்படி நடக்குது? ஆடியோவே வெளில வருது. இல்லை நீங்கள் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்னொன்று யோசிக்கணும். 2 பெண்கள் குற்றச்சாட்டு வைத்தார்கள். இன்னொரு பெண்ணுடைய குற்றச்சாட்டு வெளியிலேயே வரல. குற்றச்சாட்டுன்னு வந்தது அவங்களே தான் சொன்னாங்க. இன்னொரு பெண்ணும் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்கன்னு அவங்க தரப்புல தான் கசிய விட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த பெண்ணுடைய எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸை நீங்கள் வெளில விட்றீங்களே. அப்படி விடக்கூடாது, அது சட்டப்படி தப்பு. அது சரியா? அப்படி நீங்கள் ஏன் விடுறீங்க? வேற யாரும் புகார் சொல்லக்கூடாதுன்ட்டு. இப்படிலாம் நீ நடக்கும்னு அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல மற்ற மாணவிகள் பார்த்து தானே இருப்பாங்க. ஐயோ நம்ம புகார் சொல்லி நம்ம தகவல் எல்லாம் வெளில வந்துருச்சுன்னா பயப்படுவாங்கல்ல. கட்டாயம் எல்லாருக்கும் பர்பஸே டிஃபீட் ஆகுது இல்ல. அப்போ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களே தான் நான் கேள்வி கேட்கிறேன். சம்பவம் நடக்குதுங்க, யார் வேணாலும் தவறு செய்யலாம். சம்பவம் நடக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஒரு காவல்துறை அதிகாரியை கொண்டு போய் நீங்க பின்னால வைக்க முடியுமானா சத்தியமா முடியாது. நான் அந்த அளவுக்கு நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதற்கப்புறம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க அதை மறைப்பதற்கு என்ன செய்யலாம்னு தான் நீங்க யோசிக்கிறீங்களே தவிர அது இருக்குது. அதை மறைக்கிறது பெரிய அயோக்கியத்தானே, அது நல்லா தெரியுது. இல்லைன்னு நம்ம மறுக்கல. அந்த கமிட்டின்னு ஒன்று இருந்தது, என்ன பண்ணிட்டு இருந்தது கவர்மெண்ட்ல? அதான கேள்வி. ஒண்ணுமே கிடையாது சார். நீங்க அந்த கமிட்டிக்கெல்லாம் என்ன பெரிய வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப முதலமைச்சரே பல குழுக்களை அறிவிச்சார்ல, ஒரு 70-75 குழுக்கள் அறிவித்தாரு. ஒவ்வொருத்தரும் கொண்டு சம்பளத்தை வாங்கிட்டு போறோம் நம்ம பணத்தை. சரியா? எந்த குழுவாவது ஏதாவது ஒன்று பரிந்துரை செய்தது இதன் மேல நாங்கள் இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு எடுத்திருக்காங்களா இந்த அரசாங்கம்? இந்த அரசாங்கம் வந்து எத்தனை குழுக்கள் அமைக்கப்பட்டது? எதுலையாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதானா? எதுலையும் கிடையாது. இதுல நீங்க ஒரு படி மேல போங்க. நீங்க நடந்திருக்கின்ற ஒரு குற்றச்செயலும் வினோதமான குற்றச்செயல்கள். எதுவுமே நீங்க வந்து சாதாரணமா நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் நம்ம பார்க்குறோம். ஒன்றும் ஒரு கோணத்துல நடக்குது. திருவண்ணாமலையில நடந்தது தெரியும் உங்களுக்கு. வெளி மாநிலத்துல வந்த தாய் மகள் காவல்துறையினர் அவங்க சீருடையில இருக்காங்க. அவங்க மஃப்டியில இருந்தா கூட நம்ம வந்து சரி அவங்க ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம வந்து அது கூட நம்ம ஆறுதலா எடுத்துக்க முடியாது. சீருடையில இருக்கும் பொழுதே துணிச்சலாக அந்த வண்டியில வரக்கூடிய ஒரு லோடு வண்டியில காய்கறியோ ஏதோ எடுத்துட்டு வரோம் ஆந்திரால இருந்து. அந்த லோடு வண்டியில இவங்கள்ட்ட காசு இல்லாதனால அந்த லோடு வண்டியில வர அந்த 2 பெண்களை இந்த காவல்துறையை நிறுத்தி கூட்டு போறான். நடவடிக்கை எடுத்துட்டு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? இப்ப கேள்வி என்ன வருதுன்னா, நீங்க கண்டிச்சீங்க, நடவடிக்கை எடுத்தீங்க. நம்மளுடைய அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, நீங்க வந்து யூஆர் இன்டு ஜேர்னலிசம், உங்களுக்கு சீனியர் ஜேர்னலிஸ்ட், நீங்க இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் எப்படி பண்ணுவீங்கன்றது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. யோசிச்சு பாருங்க, சீருடையில வந்து ஒரு வண்டியை நிறுத்தி இந்த 2 பெண்களை அவன் கூட்டு போறான். இந்த வண்டிக்காரன் எதுவும் ப்ரொடெஸ்ட் பண்ணல அப்படின்னா அடிக்கடி இது நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். கட்டாயம் திடீர்னு நடந்திருக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப இது மாதிரி எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும். இவங்க வெளியில வந்து சொல்லியிருக்காங்க, மற்றவங்க வெளில வந்து சொல்லலாம் தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த கோணத்துல தான் நம்ம விசாரிக்கணும். அது நடந்துதா? இப்படி எண்ணற்ற குற்றச்செயல்கள், இப்படி எண்ணற்ற அவலங்கள், சரியா? எப்படி மனசாட்சியே இல்லாம தமிழகம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம்னு எப்படி சொல்றீங்க நீங்க? உங்களுடைய கட்சி கூட்டத்துல ஒரு பெண் துணிச்சலா போக முடியுமா? கனிமொழி தவிர்த்து வேற ஒரு பெண் போக முடியுமா துணிச்சலா? கனிமொழி கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே அவன் வந்து பெண் அதிகாரிகிட்ட சில்மிஷம் பண்றான். கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் மகளிர் அணி கூட்டம்.
பெண்களுக்கு சுதந்திரம் தேவை என்று முழங்கி கொண்டிருக்கிறார் மேடையில. யாரு? கனிமொழி. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே எங்க பெண் காவல்துறை அதிகாரிகிட்ட சில்மிஷம் பண்றான் திமுக காரன். அந்த அதுக்கப்புறம் நடந்ததுதான் அதுல கவனிக்க வேண்டியது, கூர்ந்து கவனிக்க வேண்டியது. திமுக காரன் சில்மிஷம் பண்ணுவான்ற தெரிஞ்ச விஷயம் தான். தலைவன் எப்படியோ அப்படித்தானே தொடரணும்னு நினைப்பான். ஆனா அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னா, அந்த அதிகாரி அவர் போட்ட அந்த புகார் இருக்கு பாருங்க, அதை அவர் வாபஸ் வாங்குகிறார். இதையும் செய்தியாக்குகிறார்கள். இதை ஏன் செய்தியாக்குறாங்க தெரியுமா? நீங்க யாரும் இந்த மாதிரி போய் புகார் கொடுத்தாலும் நாளைக்கு தான் பெண் அதிகாரியே வாபஸ் வாங்கிட்டாங்க. நீ எல்லாம் ஏமாத்திரம். இது ஒரு விதமான மறைமுக மிரட்டல். உளவியல் ரீதியாக நீங்க மிரட்டுறீங்க. டோட்டலா இப்ப இந்த இதுல இவங்களுடைய இந்த யுக்தி எப்படி பாக்குறீங்க? திமுகவுடைய தேர்தல் வியூகத்தை, தேர்தல் பிரச்சாரத்தை, அவங்களுடைய விளம்பரத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரே வரியில நீங்க விளம்பரம் என்பது தேர்தலுக்காக மட்டும் இல்ல. இந்த 5 ஆண்டுகளா அது மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தலுக்காக நடக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. 5 ஆண்டுகளாக விளம்பரம் தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த அரசாங்கத்துல. புதுசா ஒண்ணுமே நடக்கல. என்ன நடந்தது சொல்லுங்க. நீங்க இதுவரைக்கும் முதலமைச்சர் நியாயமான கேள்வி கேட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. மேடைகள்ல பேசுறாரு. நான் ஊர்ந்து வந்தேன், தமிழ்ந்து வந்தேன், படுத்து வந்தேன், இதுதான் நீங்க பேசுறீங்களே தவிர்த்து ஆட்சியோட சாதனை என்ன அதை பேசு. 1000 ரூபாய் கொடுத்தேன்னு சொல்ற நீ. இந்த 1000 ரூபாய் மகளிருக்கு பேருந்து எவ்வளவு பெரிய விஷயம். அது 2 தான் நீங்க சொல்றீங்க. இந்த 1000 ரூபாய்ன்றது 28 மாதங்கள் நீ கொடுக்கல. அனைத்து பெண்களுக்கும் சொன்ன, அதுவும் நீ கொடுக்கல. இந்த மகளிர் பேருந்துன்றது பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஓட்ட வடசல் பஸ்ஸா நீ கொடுக்குறீங்க. அது வரதுக்கு நேரத்துக்கு வரதும் கிடையாது. ஆண்கள் கிட்ட 1.5 மடங்கு கட்டணம் அதிகம். அது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய பெண்களையும் அவமானப்படுத்துறீங்க. நான் கேட்டோமா அப்படின்னு எத்தனையோ பெண்கள் சொல்றாங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி நீங்க திட்டங்கள் நீங்க கொண்டு வந்து அதை வந்து நாங்க வந்து சிறப்பா செயல்படுத்தணும்னு ஒண்ணு சொல்லுங்க. அதே கடந்த ஆட்சியில இருந்த திட்டங்கள் எல்லாத்தையும் கைவிட்டீங்க. ஏன்னா அம்மா உணவகம் கைவிடப்பட்டு விட்டது. எதுவுமே சரியா செயல்படல. அடுத்து அம்மா மருந்தகங்கள் மூடப்பட்டு விட்டன. முதலமைச்சர் மருந்தகங்கள் ஆரம்பிச்சிங்க, அது எதுவுமே செயல்படல. அங்கே உட்காந்துக்கிட்டு வேற வேலை பண்ணிட்டு இருக்காங்க, வேற பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்து அம்மா குடிநீர் கைவிடப்பட்டு விட்டது. அம்மா உப்புன்னு கொடுத்துருந்தாங்க, கைவிடப்பட்டு விட்டது. அம்மா சிமெண்ட் கைவிடப்பட்டு விட்டது. இப்படி எல்லாத்தையும் தங்கம், லேப்டாப், சைக்கிள், நான் சொல்லல, காட்சி தம்பரம் சொல்றாரு. காயலாங்கடைக்கு போடக்கூடிய இடத்துல இருக்க நிலைமையில இருக்கு, அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாத்தையும் நீங்க வந்து கிடப்பில போட்டுட்டு நீங்க வந்து தேர்தல் அப்ப மட்டும் சிலது கொடுத்துருக்காங்க. மாணவர்களுக்கு லேப்டாப்பை மட்டும் நான் கொண்டு கொடுக்குறேன். ஒரு 10 லட்சம் லேப்டாப்னாங்க, அதுலயும் 10 லட்சம் வரல. அதுலயும் வரல சொன்னாங்க. 10 லட்சம் லேப்டாப் வரல, 10 லட்சம் லேப்டாப் விநியோகப்படுத்தப்படவில்லை. அதுலயும் இல்ல. எல்லாமே விளம்பரம் தான். வெறும் அந்த 5000 ரூபாய் இப்ப நான் போட்டிருக்கேன், எல்லா அக்கௌண்ட்லயும் வந்துருச்சான்னு நீ கேக்குற. தவிர்த்து அதுவும் பாத்தீங்கன்னா இந்த 3 மாசம் இல்லையே, முன்பணமா தான் நீ கொடுத்துருக்க. சரியா? அப்ப முன்பணமா கொடுத்து மக்களை நீ வந்து ஏமாத்தலாம்னு நீ நினைக்கிற. இதை கடந்தும் மக்கள் உனக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்னா, ஒண்ணு உனக்கு அதீத அதிர்ஷ்டம் இருக்கணும். 2வது தமிழ்நாடு மக்களுடைய துரதிர்ஷ்டம் அந்த அளவுக்கு இருக்கணும். இது 2 தான். அவங்க தலைவிதி இப்படி மாறி இருக்கு, வேற ஒண்ணுமே நம்ம எடுத்துக்க முடியாது. பட் நீ உன்னுடைய சாதனைன்னு சொல்லி என்னால துணிஞ்சு போய் சொல்ல முடியல. சரி, அடுத்தது இறுதியா ஒரு கேள்வி. இப்போ டிவிகே விஜய் வந்து அவருடைய வேட்பாளர் அறிவிச்சுட்டு கொள்கையெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறார். நான் வந்தால் இதெல்லாம் செய்வோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். நான் வந்து படிக்கிறதுக்கு கடன் கொடுப்பேன், கொலட்ரால் இல்லாமல் கொடுப்பேன், பிணையம் இல்லாமல், நான் வந்து பிணையெல்லாம் இல்லாமல் நான் கொடுப்பேன் அப்படின்றாரு. அப்புறம் வந்து போதையை ஒழிப்பேன் அப்படின்றாரு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் சீமான் இதெல்லாம் ஏற்கனவே பேசிக்கிட்டு வந்தது நீங்கள் பார்த்து, இந்த ரெண்டும் ஒப்பிட்டு என்ன நீங்கள் விஜயுடைய அந்த என்ன சொல்றது, அவருடைய அறிவிப்புகள் இருக்கு இல்லையா, இதை பற்றி விஜய்க்கு ஒரு புரிதல் இருக்கான்றது நமக்கு தெரியாது. சீமானுடைய நீங்க அறிவிப்புகள் எடுத்தீங்கன்னாக்க அந்த அறிவிப்புகள்ல எனக்கு வந்து ஒப்புதல் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் சீமானுடைய அறிவிப்புகள் எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா அவருக்கு முழு புரிதல் இருக்கு. அவர் ஒன்றை புரிந்து கொண்டு அவர் அதை வந்து உள்வாங்கிட்டு அவர் பேசுறாரு. உதாரணத்துக்கு நான் 4 தலைநகரங்களோ 5 தலைநகரங்களோ நான் கொண்டு வருவேன்னு அவர் சொல்றாருன்னா அது குறித்து அவர் புரிதல் இருக்கு. எனக்கு அதுல ஒப்புதல் கிடையாது, அதையும் இங்க பதிவு பண்ணிடுறேன். சரியா? தலைநகரம்ன்றது ஒண்ணுதான் இருக்க முடியாது, எப்படி 4 இருக்க முடியும்? இல்ல, அவர் சொல்றது தொழில் சம்பந்தப்பட்டது எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஹெட் குவார்டர்ஸ்ன்றது அங்க இருக்கணும். அதை வரைவில் உள்ள போனோம்னா தெளிவாகவே சொல்லியிருப்பார். தலைநகரம்னு பேச்சு வாக்குல சொல்றாங்க. இப்ப அது போல மற்ற இன்னொரு விஷயத்துக்கு திருச்சியை மையமா வச்சுட்டோம்னா பொதுவா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல வந்து அலைவதால, ஒரே இடத்துல குவியறதால, இண்டஸ்ட்ரியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையை சுற்றி தான் எல்லாம் கட்டமைப்பு. அப்போ க்ரௌடுங்களுக்கு அதிகமாகிடுது, போக்குவரத்து நெரிசல், திடீர்னு ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னா தண்ணி உங்களுக்கு தீக்கிறது பிரச்சனையாக இருக்கும். இப்படி நிறைய நெருக்கடி. இதில் வந்து
அங்கங்க பகிர்ந்து கொடுப்போம், ஷேர் பண்ணுவோம் தான் சொல்றாரு. அதுல நிறைய பேருக்கு உடன்பாடு இருக்கலாம், நம்ம எனக்கு கட்டாயப்படுத்தல. அதுல ஆமா. இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனா நீங்க வந்து புரிஞ்சுகிட்டு பேசுறாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல என்ன நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நிர்வாகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க, இப்ப நீங்க தொழில் சார்ந்த நிர்வாகம் அப்படின்றது வெறும் தனி நிர்வாகம் கிடையாது. அது கூட மற்ற நிர்வாகங்கள் எல்லாமே தொடர்புல இருக்கு. எல்லாமே தலைமை செயலகத்தோட சேர்ந்து தான் சேர்ந்து இருக்கு அப்படின்னும் பொழுது இங்க இருக்க அதிகாரிகள் அங்க தொடர்பு கொள்ள வேண்டும். எப்படி தொடர்பு கொள்வீங்க அப்படின்றதுலாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் தனியா நம்ம விவாதிக்கலாம். ஆனா அவருக்கு அந்த குறைந்தபட்ச புரிதல் இருக்கு. நாம் எதை பற்றி பேசுகிறோம், இல்ல நான் எதிர்கருத்து சொல்றேன் அப்படின்னாலும் இந்த எதிர்கருத்தை கொண்டு போய் அவர்கிட்ட நான் உட்கார்ந்து விவாதிக்க முடியும். ஏதோ ஒன்று பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு அந்த புரிதல் இருக்கு. ஒண்ணு அவர் ஆக்சசிபிள், அவரை தொடர்பு கொள்ள முடியும். அடுத்தது உட்கார்ந்து விவாதிக்க முடியும், அவர்கிட்ட விவாதிக்க முடியும். ஏதோ ஒரு பதில சொல்லுவார், அவர் சொல்லுவாரு, அவர் ஏற்புடையதா இல்லையா அது அப்பாற்பட்டது விவாதிக்க முடியும். நீ எந்த புரிதலுமே உனக்கு இருக்க மாதிரி தெரியலையே. யாரோ எழுதி கொடுக்குறாங்க, நீ படிக்கிறேன்ற மாதிரி தானே அது இருக்கு. யாரோ எழுதி கொடுக்குறாங்களா? நம்ம அவங்க சுத்தி இருக்கவங்க அந்த இதெல்லாம் சொல்லுங்க, இதெல்லாம் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்கன்னா அதை நீ படிக்கிற அப்படிதான் நான் பாத்துக்கிறேன். தவிர நான் இது வரைக்கும் எந்த விஜய் என்ற கேரக்டர் நம்ம இதற்கு முன்னாடி எங்க இதே பார்த்துருக்கோம், திரையில பார்த்துருக்கோம், வேற எங்கேயாவது பார்த்துருக்கோமா? வேற ஏதாவது கலந்துரையாடல்களை பத்தி பார்த்துருக்கோமா? கிடையாது. இங்கொன்றும் அங்கொன்றும் ஏதாவது ஒரு பேட்டிகளை பார்த்துருக்கலாம். மற்றபடி விஜய்ங்கிற நபர் பொதுஜனத்தோட கலந்து உரையாடி அல்லது கலந்து இருந்து நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? கிடையாது. அப்படின்னா இந்த நபர் யார்? இவருக்கு என்ன புரிதல் இருக்க முடியும்? சுற்றி இருக்கிற 4 பேர் சொல்றதுதான் நம்ம எடுத்துக்கணுமா? இதான் அவருக்கு அவர் வந்து நிறைய புரிதல் இருக்கும், அவருக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு. இப்ப இந்த ஆங்கில ஊடகங்கள் பேட்டி எடுக்க போனாங்க, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேட்டி எடுக்க போனவங்க, நீங்க பத்திரிகை துறையில இவ்வளவு ஆண்டுகள் இருந்திருக்கீங்க, எங்கேயாவது அன்அஃபிஷியல் இன்டர்வியூன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படிலாம் இல்ல. அதிகாரப்பூர்வம் இல்லாத பேட்டி அப்படின்னு ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு வருவோம்னு சொல்லுவோம், அதோட சரி. அது அன்அஃபிஷியல். நாங்க சந்தித்தோம், பேசினோம், வந்தோம். எப்படிங்க இந்திய வரலாற்றிலேயே இல்லாத ஒரு கதை இது, அன்அஃபிஷியல் இன்டர்வியூ. அதில் அவருக்கு பல விஷயங்கள் தெரிந்திருக்கிறது அப்படின்னு யார் சொன்னார்? இந்த பத்திரிகையாளர் சொன்னார். என்ன பல விஷயம் தெரிஞ்சிருக்க முடியும்? எனக்கு தெரியலையே, எனக்கு புரியலையே அது. அப்ப இது என்ன? ஏன் இந்த நபரை வந்து நீங்க இந்த அளவுக்கு ஒரு மர்மமா வச்சிருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? அது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கல்ட் தான். கல்ட் கல்ட் என்பது ஆங்கிலத்தில் ஒரு குறியீடு. ஆக்சுவலி வந்து ஒரு மோசமான ஒரு குறியீடு. சரியா? கண்மூடித்தனமான ஒரு பின்பற்றுதல் அப்படின்றதை ஒட்டி வரக்கூடியது. அப்படி இருக்கும் பொழுது அதை தான் இவங்க சொல்றாங்க. அவர் எந்த அளவுக்கு நம்ம பொத்தி பொத்தி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவரை பற்றி அந்த ஒரு ஹைப், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹைப்ன்ட்டு, அவரை பற்றிய ஒரு எதிர்பார்ப்பு அதிகரிக்கும். அதனால மக்கள் வந்து அவர் பின்னாடி வருவாங்க அப்படின்னு. இது என்ன மாதிரியான ஒரு லாஜிக்? எனக்கு ஒன்றும் புரியலையே. எனக்கு யார் அவர்? நீங்க அப்படியே எம்ஜிஆரோட எடுத்துக்கோங்க, செல்வி ஜெயலலிதாவோட எடுத்துக்கோங்க. பிற்காலத்துல நான் சொல்றது 96க்கு அப்புறம் செல்வி ஜெயலலிதா வந்து மக்கள் கூட தொடர்பு அப்படின்றது வந்து ஒரு சில தடைகள் அதுல இருந்தது. நான் ஒரு பெண்மணி அப்படின்றதுனால உடல் பிரச்சனை ஒரு பக்கம், அதனால நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஆரம்ப கட்டத்துல செல்வி ஜெயலலிதா எப்படி இருந்தா களத்துல இருந்தாங்களே, 87, 88 இதெல்லாம் நீங்க நேரடியா பார்த்திருப்பீங்க. அப்ப அப்படி இருந்தா தானே நீங்க வந்து உங்களை யாருன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியும். நீ யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ஏன் பேசுகிறீர்கள்? பேசக்கூடாது, நானும் ஒத்துக்கிறேன் உள்ளபடியே. ஆனால் உன் தனிப்பட்ட வாழ்க்கை என்பது ரோட்டுக்கு வரும் பொழுது, நீ யாருன்னே தெரியாத பொழுது உன் கூட இருக்கிறவங்க பேசுறத நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாதுப்பா, உன்னுடைய மனைவி வந்து பேசும் பொழுது நாங்க சீரியஸா எடுத்துக்காம இருக்க முடியுமா? பேச வேண்டிய சூழ்நிலை வருது. ஏன்னா அவங்க பொதுவில் வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டு. சரி, அல்லது பொதுவிற்கு அந்த குற்றச்சாட்டுகள் வந்து விட்டது. சரியா? இப்போ நீ யாருன்னு எப்படி நாங்க புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும்? உனக்கு என்ன புரிதல் இருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? இதுதான் கேட்க வேண்டிய கேள்வி. இது கேட்க வேண்டிய கேள்விதான். என்னால் நீ தலைவன் என்று சொல்லிக் கொள்கிறார். நீ தலைவன் என்று சொல்லிக் கொள்ளும் போது எனக்கு வந்து நான் வந்து தாவேக்காவை வந்து சிறுமிப்படுத்தல, விஜய் மேல நான் எந்த கழப்புணர்ச்சியோட நான் பேசல. ஆனா நான் நியாயமான வாதங்களை வைக்கிறேன். ஒரு தலைவன் என்றால் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம்ல. நினைப்போம். தெரியுது, விஜய்னா எல்லாருக்குமே தெரியுதுங்களே. என்னன்னு நடிகர், அதுக்கு மேல இப்ப கட்சி தலைவரா வந்திருக்கிறார். அந்த தலைவரா என்ன பண்ணிருக்காரு?
கட்சி தலைவராக ஒன்றும் பண்ணலன்னு என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்க? இந்த 2 ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்காரு? இல்லை, நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஒரு தலைவர் வரலாற்றில் எடுத்து பாருங்க, ஒரு தலைவரையும் எடுத்து பாருங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை எடுத்து பாருங்க. மக்கள் பிரச்சனையில அதிகமாக கூட இருந்திருப்பாங்க. எம்ஜிஆரை விட பெரிய ஒரு வசீகரம் கொண்ட தலைவரா இவரு கிடையாது. ஆனால் அதே எம்ஜிஆர் மக்கள் மத்தியில தானே இருந்தார். மக்கள் கூட தான் போயிட்டு அவர் நடிகராக இருந்த பொழுதும் மிகப்பெரிய நடிகை, உச்சநதி, இப்போ சொல்றாங்களே உச்சம், இந்த உச்சம்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப மோசமா பயன்படுத்தப்படுது இப்பெல்லாம், சரியா? அது அவர் அதை விட பெரிய உச்ச நடிகராக இருந்தவர் அவர். என்ன அப்படி இருந்த பொழுது கூட அவரை வந்து தயாரிப்பாளர்களிலிருந்து ஆரம்பித்து கடைநிலை தொழிலாளர் வரைக்கும் யார் வேணாலும் சந்திக்கலான்ற ஒரு நிலை தானே இருந்தது. இல்லை, அந்த மாதிரி ஒரு உச்ச நடிகராக இருந்தவர் தான் விஜய். நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்திருக்கிறேன் உங்களுக்காக. அதுதாங்க, நீங்க உங்க தயாரிப்பாளர் கூட உங்களை சந்திக்க முடியாது. அவருடைய நெருக்கமா இருக்கக்கூடியவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? அவர் ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் பேசிக்கிறேன். நான் சொன்னேன், நீங்க ஏன் சந்திக்க கூடாது அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சந்திக்கிறதுக்கு. அவரோட ரொம்ப நெருங்கிய ஒரு நபர், பேர் சொல்ல விரும்பல, நீங்க தொடர்பு கொள்ளலாமேன்னாங்க. தொடர்பு கொள்றதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் பேசுறேன். இல்ல அவர் நம்பர் யாருக்கும் தர மாட்டார். சரி, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, அவருடைய நெருங்கிய நபர்களே தொடர்பு கொள்ள முடியாது. அவரா நினைக்கும் போது யாரை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் தொடர்பு கொள்ளலாம். அப்பதான் அவர் படத்துல நடிக்கும் போது கூட அந்த ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் அவருடைய நம்பர் இருக்கும், டைரக்டருக்கு இருக்கும், வேற யாரும் தொடர்பு கொள்ள முடியாது. அவரா விரும்பினா தொடர்பு கொள்வார். இது அவருடைய தனிப்பட்ட ஒரு நபராக, தனிப்பட்ட ஒரு விஜயாக, ஒரு நல்ல ஒரு நடிகராக இது ஓகே, இதை தப்பு சொல்ல முடியாது. ஒரு தலைவராக எப்படி எடுத்துப்பீங்க? என்னன்னு எடுத்துப்பீங்க? சரிபட்டு வராது. அது இல்ல, மக்கள் இயக்கத்துக்கு அது சரிபட்டு வராது. அப்போ உனக்கு இருக்கக்கூடிய ஒரு கண்மூடித்தனமான ஒரு பின்பற்றாளர்கள் அப்படின்றத வைத்துக்கொண்டு விஜய் நல்லவர், ஏன் நல்லவர்? திரைப்படங்கள்ல அவர் நல்லவராக காட்சியளித்தார். நம்பியார் மிக மோசமா காட்சி அளித்தாருங்க எல்லா திரைப்படங்கள்லயும். ஆனா உண்மையில அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நல்லவராக தான் வாழ்ந்துட்டு போனாரு. ஆனா படத்துல வில்லனாக. அப்போ திரைப்படத்துல இருக்கக்கூடிய நம்பியாரை பார்த்து நான் நம்பியாரை வந்து திட்டக்கூடிய மனிதர்கள் இங்க நிறைய பேர் இருந்தாங்க. பார்க்கும்போதுல என்ன நீ நடிக்கிற படத்துல, அறிவு இல்லை உனக்கு, இப்படி எல்லாம் சொல்றவங்க எல்லாம் சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க. ஏமா அது நான் படத்துல நடிச்சேம்மா, நீ தப்பா நினைச்சுக்காது அப்படின்ட்டு. அப்ப அப்படியான ஒரு கண்மூடித்தனமான பின்பற்றாளர்கள் இருக்கிறதுனாலதான் இந்த ஒரு என்ன சொல்ற இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். என்னன்னா தலைவர் அவர் வந்து திடீர்னு தோன்றுவார், திடீர்னு மறைவார். அவர் எங்கே காட்சியளிப்பார், எப்படி காட்சியளிப்பார், எப்பொழுது காட்சியளிப்பார், இது எதுவுமே தெரியாது. ஆனால் அவரை நம் எல்லோரும் வந்து தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை வந்து அவர் ஆண்டு நம்மை வந்து 24 மணி நேரமும் அவர் வந்து பார்த்து கொள்வார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும்ன்றது என்ன மாதிரி சிந்தனைன்றது எனக்கு தெரியல. திடீர்னு தோன்றுவார், திடீர்னு மறைவார். எப்போ தோன்றுவாரும் தெரியாது, தோன்றுவாரும் தெரியாது, எப்போ மறைவாரும் தெரியாது. அவருக்கா விருப்பப்பட்டால் அவர் வருவார், இல்லை என்றால் அவர் வரமாட்டார். அவர் வந்து விட்டால் அது மிகப்பெரிய விஷயம் அப்படின்றதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பார்வை எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல, எனக்கும் அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு தலைவரை பார்த்துருக்கீங்க. 30-35 வருஷத்துல இப்படி ஒரு தலைவரை பார்த்தது. அவர் கட்டத்துல அப்ப வந்து சுப்ரீம் ஸ்டார்ன்ற லெவல்ல இருந்த சரத்குமாரே அரசியலுக்குன்னு வந்துட்டோன்னு வீதிகள்ல இறங்கி போக ஆரம்பிச்சுட்டு இருந்தாரு. அப்ப அவர் உச்சத்துல இருந்தார். இவர் வீதிகளோட இறங்க வேண்டாம் சார். குறைந்தபட்சம் நீங்க யாருன்றதை வெளிப்படுத்துறது கூட நீங்க இந்த இடத்துல நீங்க தோன்றின மாதிரி தெரியலையே, யாருக்குமே தெரியாது நீங்க என்ன ஏது அப்படின்ட்டு. நீங்க எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அவர் இந்த 45 காங்கிரஸ் இருந்தாரு, 45க்கு அப்புறம் அவர் 52லயே என்னமோ அவர் திமுகவுக்கு வராரு. அப்போல இருந்தே பொது வாழ்க்கையிலேயே இருக்காரு, பொதுவிலேயே அவர் தென்படுறாரு. 52ல அவர் வளரும் நடிகர் தான். 58ல தான் இது வருது, பெரிய நாடோடி மன்னன் வருது, அதுக்கப்புறம் தான் பெரிய ஸ்டார் வேல்யூ வருதுலாம் அதுக்கப்புறம் தான். சரியா? இப்போ 52லலாம் அவர் எல்லா இதுலையும் காட்சி அளிச்சாரு. அது பிறகு அவர் தனி கட்சி தொடங்கின பிற்பாடு மக்கள் கூட தான் பேசிட்டு மக்களோட தான் இருந்தாரு. முதலமைச்சரான பிற்பாடு மக்களோட தான் பேசிட்டு மக்கள் நிகழ்ச்சிகள் தான் கலந்துக்கிட்டு. எனக்கு இந்த லாஜிக்கே எனக்கு புரிய மாட்டேங்குது. அவர்களை எல்லாம் விட ஒரு உயர்வானவரா அப்படின்னு நினைக்கிறாரு. உயரமானவரா நினைச்சிட்டு போங்க, நீங்க உயரமானவராக கூட மக்கள் நினைச்சிட்டு போட்டோம், அது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கிடையாது. ஆனால் நீங்க அப்படி நினைக்கிறீங்கன்றது தப்பு கிடையாது. ஆனால் நீங்க யாருன்னே மக்கள்கிட்ட காமிக்காம
ஆனால் எனக்கு பின்பற்றாளர்கள் இருக்காங்க, விஜய் வந்து நல்லது செய்வாரு ம். அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் எனக்கு புரியல. அது ம். விசிக ஆளுங்க வந்து பார்த்துட்டு போறாங்க. ம். பார்த்துட்டு போனோடனே ஒரு ஓப்பனா கமெண்ட் பண்றாரு. ம். வந்து வாங்கி தின்னுட்டு போறாங்க. இவன் எல்லாம் இவனுங்கலாம் வந்து வெளில நெட்டி தள்ளினா கூட இவன்லாம் கூட்டணி விட்டு வெளில போக மாட்டான் ம். அப்படின்ட்டு. இவ்வளவுதான். அப்போ வாங்கி தின்னுருக்காங்க உங்க ஆளுங்க. அதை பற்றி குறை சொல்வீர்கள், ம். இல்லை என்றால் வாயை மூடி வேடிக்கை பார்ப்பீர்கள். ம். இப்படி எடுத்துக்கலாமா? இப்படி இருக்கக்கூடிய உங்களை ஸ்டாலின் டீல் பண்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். ஆக அந்த கூட்டணி பலம்ன்றது இந்த அளவுக்கு தான் உள்ளுக்குள்ள குமுறிக்கிட்டு தான் இருக்குன்றீங்க. ஆமா, எப்படி அது ஜெல் ஆகும்? மனப்பூர்வமா வேலை செய்ய மாட்டாங்க. இருக்காது. நீ வரவன் போறவன் அண்ணா அறிவாலயத்துக்கு வெளியில தண்ணி கேன் போட வந்தவனையும் கூட்டின்னு போய் ஸ்டாலின் மேல நிக்க வச்சு ஒரு போட்டோவை எடுத்து கூட்டணி அப்படின்றீங்க.